வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக உண்மை தன்மையுடன் வீடியோவில் நாம் பதிவு செய்ய போகிறோம். அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியே தழுவும். அதற்கு எடப்பாடி முழுமையான காரணமாக அமைவார் என்று கூறி அடுத்த நாளே திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து கொண்டார். வேறு வழியில்லாமல், வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஏனென்றால் பாஜகவிடம் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை கூறினார், அதிமுகவில் என்னை இணைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று. கிட்டத்தட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி கூட 3 முறை எடப்பாடியை சந்தித்து இதை பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எடப்பாடியோ எங்களது உட்கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம், ஓபிஎஸ்ஸிற்கு அதிமுகவில் இடமே கிடையாது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இனியும் அதிமுகவில் நமக்கு இடம் கிடையாது, எம்ஜிஆர் அவர்களது தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுகவில் இணைவதற்குத்தான் சரியாக அமையும் என்பதை உணர்ந்து ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்தி தென் மாவட்ட சமுதாய மக்களிடம் சில தகவல்களை பெற்று திமுகவில் இணைந்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு சில முக்கிய பதவிகளும் வழங்கப்படலாம். 2026 சட்டசபை தேர்தலில் போடி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஒரு சூழலும் அமையலாம். 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நிச்சயம் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று வரை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். திமுகவில் இணைந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. முழுவதுமாக திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். தலைவராக ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டு விட்டார். திமுகவின் உறுப்பினர்கள் படிவத்தை பூர்த்தி செய்து அதை ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து விட்டார். இனி வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் சூரியன் சின்னத்தில் முதல் முறையாக களத்தில் சந்திக்க உள்ளார். இரட்டை இலையை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். தேனி முழுவதும் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவரது மகனும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி உறுதியா என்பதை கூறுங்கள்.